ஜெபம் பண்ண கடவோம். நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாயிருப்பாய். சகல ஜனங்களிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்று எங்களுக்கு வாக்குத்தத்தம் செய்த அன்பின் பரலோக பிதாவே, இந்த பரிசுத்தமான மனமகிழ்ச்சி நாளின் காலை திருவிருந்து ஆராதனைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உம்மை ஆராதிக்கவும் தொழுது கொள்ளவும் உம்மோடு ஐக்கியம் கொள்ளவும் ஆண்டவர் பாராட்டி, ஆண்டவரே எங்கள் மீது வைத்து உம்முடைய அன்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். இந்த ஆராதனை வேளையிலும் நீரே மத்தியில் எழுந்தருளி உம்முடைய பிரசன்னத்தால் நிறைத்து அப்பத்தை பிட்கையிலே தம்மை வெளிப்படுத்தி எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தள்ள வேண்டும் என்று மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் தூய பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாகும். ஆண்டோடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். கீதம் 3 பாமாலை 3 பாடுவோம். உன்னதமாலும் எங்கேயும் தூயர்க்கு ஸ்தோத்திரம். கீதம் 3 பாமாலை 3 பாடுவோம். ஜெபம் பண்ண கடவோம். பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அன்றைய எங்கள் அப்பத்தை தாரும், எங்களுக்கு விரோதமாக குற்றத்தை மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்கள் சூழ்நிலை பிரவேசிக்க பண்ணாமல் தீமை ரட்சித்துக் கொள்ளும். ஆமேன். எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியம் அறிந்திருக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனே, நாங்கள் தேவரிடத்தில் பரிபூரணமே அன்பு கூறவும் ஒரு பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மயப்படுத்தவும் எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து நிமித்தம் பரிசுத்தாவின் ஏவுதலால் எங்கள் இருதய சிந்தனை சுத்தம் பண்ணியருளோ. நமது இரட்சகராகிய கிறிஸ்து திருவுளம் பற்றி சொல்லிய வார்த்தைகளாவன, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர்,
உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாக என்பது பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை என்றார். ஜெபம் பண்ண கிடவோம். பெந்தேகோஸ்தே திருநாளுக்கு பின்வரும் 26ஆம் ஞாயிற்குரிய சுருகு ஜெபம். பெண் குழந்தைகளின் அருமை. தாயும் தந்தையுமாகிய கடவுளே, படைப்புகள் அனைத்தையும் ஆணும் பெண்ணுமாக படைத்தவரே, மனுக்குலத்தில் காணப்படுகிற ஆண் பெண் என்ற வேறுபாட்டை களைந்து உம்முடைய திருப்பார்வையில் ஆண்களும் பெண்களும் சரி சமமாக இருப்பதைப் போல நாங்களும் சரிசமமாக நடத்துவதற்கு வேண்டிய ஞானத்தை தந்திரட வேண்டுமென்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். உட்காருங்கள். நிருப வாக்கிய வாசியை கேட்போம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள நிருப வாக்கியம் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் தெசலோனிக்கேய திருச்சபைக்கு எழுதின 2வது நிருபம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம் முதல் 16ஆம் வசனம் வரை. 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம் முதல். ஒருவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாதென்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்தபோது உங்களுக்கு கட்டளையிட்டோமே. உங்களில் சிலர் யாதொரு வேலையும் செய்யாமல் வீண் அலுவற்காரராய் ஒழுங்கற்று திரிகிறார்கள் என்று கேள்விப்படுகிறோம். இப்படிப்பட்டவர்கள் அமைதலோடே வேலை செய்து தங்கள் சொந்த சாப்பாட்டை சாப்பிட வேண்டுமென்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே அவர்களுக்கு கட்டளையிட்டு புத்தி சொல்லுகிறோம். சகோதரரே, நீங்கள் நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாமல் இருங்கள். மேலும் இந்த நிருபத்தில் சொல்லிய எங்கள் வசனத்துக்கு ஒருவன் கீழ்ப்படியாமற் போனால் அவனை குறித்து கொண்டு அவன் வெட்கப்படும்படிக்கு அவனுடனே கலவாதிருங்கள். ஆனாலும் அவனை சத்துருவாக எண்ணாமல் சகோதரனாக எண்ணி அவனுக்கு புத்தி சொல்லுங்கள். சமாதானத்தின் கர்த்தர் தாமே எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருளுவாராக. கர்த்தர் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பாராக என்பது. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள நிருப வாக்கியம் வாசித்து முடிந்தது. பரிசுத்த சுவிசேஷ வாக்கியம் பரிசுத்த மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 25ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல் 30ஆம் வசனம் வரை அடங்கியிருக்கிற தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள். பரிசுத்த மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 25ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல். அன்றியும் பரலோக ராஜ்யம் புறதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆசிகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல் இருக்கிறது. அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாலந்தும் ஒருவனிடத்தில் 2 தாலந்தும் ஒருவனிடத்தில் 1 தாலந்துமாய் கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். 5 தாலந்தை வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு 5 தாலந்தை சம்பாதித்தான். அப்படி 2 தாலந்தை வாங்கினவனும் வேறு 2 தாலந்தை சம்பாதித்தான். 1 தாலந்தை வாங்கினவனோ போய் நிலத்தை தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தான். வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரருடைய எஜமான் திரும்பி வந்து அவர்களிடத்தில் கணக்கு கேட்டான். அப்பொழுது 5 தாலந்தை வாங்கினவன் வேறு 5 தாலந்தை கொண்டு வந்து, ஆண்டவனே, 5 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 5 தாலந்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய்,
அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன். உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். 2 தாலந்தை வாங்கினவனும் வந்து, ஆண்டவனே, 2 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 2 தாலந்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். 1 தாலந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவனே, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். ஆகையால் நான் பயந்து போய் உமது தாலந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன். இதோ உம்முடையதை வாங்கிக் கொள்ளும் என்றான். அவருடைய எஜமான் பிரதியுத்தரமாக, பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவர் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்றும் அறிந்திருந்தாயே. அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதாக இருந்தது. அப்பொழுது நான் வந்து என்னுடையதை வட்டியோடே வாங்கிக் கொள்வேனே என்று சொல்லி அவனிடத்தில் இருக்கிற தாளந்தை எடுத்து 10 தாளந்து உள்ளவனுக்கு கொடுங்கள். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணமும் அடைவான். இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றான் என்பது. இது கிறிஸ்துவின் நற்செய்தி. வானத்தையும் பூமியையோ காணப்படும் காணப்படாததும் எல்லாவற்றையும் படைத்தவராக இருக்கிறார் சர்வபிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே விதமாய் தேவனுடைய பிரதமமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவையும் அவர் சகலமும் உண்டாவதற்கு நமது பிதாவினாலே ஜெனிப்பிக்கப்பட்டவர், தேவனுடைய தேவமானவர், ஜோதி ஜோதியானவர், மேதேவி மேதேவன், மாணவர், உண்டாக்கப்பட்டவர், ஜெனிப்பிக்கப்பட்டவர், பிதாவுடைய நேசமுடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதனவர், காரமும் நமக்கு உண்டாகும் பரமனுக்கு பிரஸ்தாவிகளை கண்டது மனுஷனானார். நமக்கு சிறுவையாகிவிடு பாடுபட்டு ஒரே
ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆயத்தமாக கீதம் 550 பாமாலை 370 பாடுவோம். எந்த ஆத்ம நேசரே வெள்ளம் போன்ற துன்பத்தில். கீதம் 550 பாமாலை 370 பாடுவோம். கர்த்தரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே இந்த ஆராதனை வேளையில பங்கு பெறும்படியாய் வந்திருக்கிறவங்க அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய கிருபையும் ஆசீர்வாதமும் உங்களோடு கூட எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. ஒவ்வொரு வாரமும் ஏஞ்சல் தொலைக்காட்சி மூலமாக உங்களோடு கூட சேர்ந்து இந்த ஆராதனை வேளையிலே ஆண்டவரை ஆராதிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். நிச்சயமாகவே இந்த ஆராதனை வேலை மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள் என்பது எந்த சந்தேகம் கிடையாது. அநேகருடைய தொலைபேசியின் மூலமாக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த ஆராதனை வேளையை ஒவ்வொரு வாரமும் இதே நேரத்தில் ஆராதனை வேளை CSI திருநெல்வேலி டயசிஸ் என்ற யூடியூப் சேனலிலும் கூட நாங்கள் ஒளிபரப்புகிறோம். நீங்கள் அதை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். ஆண்டவருடைய கிருபைகளோடு கூட நிச்சயமாய் தங்கியிருக்கும். அது மாத்திரமல்ல, இந்த ஆராதனை வேளை மிகுந்த ஜெபத்தோடும் அதிக பிரயாசத்தோடு கூட நாங்கள் ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு வழங்கி கொண்டு வருகிறோம். உங்களுடைய ஜெபங்கள் அதிகமாக எங்களுக்கு தேவை. உங்கள் அனுதின ஜெபங்களிலே எங்களை மறவாது ஜெபிக்கும்படியாக எனக்காக இந்த ஊழியத்திலே பங்கெடுத்து கொண்டு வர ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்க உங்களை மிகுந்த அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஊழியத்திற்கு ஏராளமான தேவைகள் உண்டு. நீங்கள் மனம் உங்களுக்கு கர்த்தர் ஏவுவார்னு சொன்னால் இந்த ஊழியத்தை ஒளிப்பதிவு செய்வதற்கு தாங்க முன்வர உங்களை மிகுந்த அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, இந்த நாம் சீக்கிரத்திலே வருகின்ற மாதத்திலே கிறிஸ்மஸ் பண்டிகை கொண்டாடும்படியாக ஆயத்தப்பட்டு கொண்டு வருகிறோம்.
இந்த கிறிஸ்து பிறப்பின் மகிழ்ச்சியை நாம் மாத்திரமல்ல, ஏழை எளிய ஜனங்களோடு கூட இந்த மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தர் நல்ல ஒரு வாய்ப்புகளை இந்த நாட்களில் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். இந்த சிறியரில் ஒருவனுக்கு எதை செய்கிறீர்களோ அது எனக்கே செய்தீர்கள் என்று ஆண்டவர் சொன்னார். அன்றைக்கு எருசலேமிலே, பெத்லெகேமிலே ஆண்டவர் பிறந்த பொழுது சாஸ்திரிகள் வந்து அவரை பணிந்து கொண்டு காணிக்கைகளை படைத்தார்கள், பரிசுகளை கொடுத்தார்கள். இன்றைக்கும் அந்த பெத்லெகேம் பாலகனாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நாம் அந்த பிறப்பின் பண்டிகை கொண்டாடுவதற்கு முன்பாக நம்மால் இயன்றதை ஏழை எளிய மக்களுக்கு ஆண்டவருடைய சார்பாக அவர் கொடுத்து அவரை சந்தோஷப்படுத்துவோம். கடந்த ஆண்டிலே நாம் கண் தெரியாதவர் பிள்ளைகளுக்காக நாம் உதவி செய்தோம். காது கேளாத மக்களுக்கு, மனநலம் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு, அது மாத்திரமல்ல எய்ட்ஸ் நோயினால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு நாம் உதவி செய்தோம். அது மாத்திரமல்ல படித்து கொண்டிருக்கிற ஆதரவற்ற பிள்ளைகள், தகப்பனும் தாயும் இல்லாத பிள்ளைகள், அது மாத்திரமல்ல பெற்றோர்கள் இருந்தும் கைவிடப்பட்ட நிலைமையில யாருமே ஆதரவற்ற அநேக பிள்ளைகள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு நாம் கடந்த ஆண்டிலே அவர்களுக்கு உணவு உடைகளை கொடுத்து அந்த பிள்ளைகளை சந்தோஷப்படுத்த அநேக பரிசு பொருட்களை கொடுத்தோம். அது மாத்திரமல்ல தெருவோரங்களில் இருக்கின்ற பிள்ளைகளுக்கு நாம் உணவை கொடுத்தோம், போர்வைகளை கொடுத்தோம். இன்னும் பல காரியங்களை நாம் இந்த நீங்கள் தருகிற காணிக்கைகள் மூலமாக நாம் செய்து கொண்டு வந்தோம். உங்கள் சார்பாக கர்த்தர் உங்கள் உள்ளத்தேவான்னு சொன்னால், நீங்கள் ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று விரும்பினால் நீங்கள் தாராளமாக நீங்கள் கொடுக்கலாம். அது கட்டாயம் அல்ல, விசனமாயும் அல்ல, உற்சாகமாய் கொடுக்கிற தேவன் பிரியமாக இருக்கிறார் என்ற வார்த்தையின்படி நீங்கள் உற்சாகமாக இந்த ஊழியத்துக்கு என்று கொடுங்கள். நிச்சயமாக நாங்கள் ஜெபத்தோடு கூட அந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் கொடுப்போம். அதனுடைய ஆசீர்வாதங்கள் உங்களையும் உங்களுடைய குடும்பத்திலும் பெருகும் என்று சந்தேகம் கிடையாது. ஆண்டவருடைய கிருபை உங்களோடு கூட எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. இந்த நாளிலும் கூட இந்த ஆராதனை வேலையை தாங்குவதற்கு நமக்கு கோயம்புத்தூரை சார்ந்த அருமையான ஒரு குடும்பத்தின் முன் வந்திருக்கின்றார். அருமையான சகோதரி டானா அம்மா அவர்களுக்காக கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இம்மட்டும் அவர்களை ஆண்டு வழிநடத்தி ஆதரித்து அவர் தனிமையாய் கடந்து வந்த பாதைகளெல்லாம் கர்த்தர் ஆச்சரியமாக நடத்தி வந்த தயவை எண்ணி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும்படியாக இந்த ஆராதனை வேளையை ஒளிப்பதிவு செய்வதற்கு உதவி செய்திருக்கின்றார்கள். விசேஷமாக அவருடைய அன்பு மகன் ஆண்டுடைய அழைப்பை ஏற்று ஆண்டு ராஜ்யத்தில் சென்றடைந்திருக்கிறார்கள். அவருடைய பிரிவு நிமித்தமாகவும் அவருடைய நினைவாகவும் இந்த ஆராதனை வேலையை தாங்க முன் வந்திருக்கிறார்கள். கர்த்தர் தாமே அருமையான அம்மா அவர்களுக்கு எல்லா விதமான சமாதானத்தையும் ஆண்டுடைய வருகையிலே அவரை சந்திக்கும்படியான ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுத்து சந்தோஷப்படுத்தும்படியான கிருபைகளை தேவன் தரும்படியாகவும் நாம் ஜெபிப்போம். ஆண்டுடைய ஆசீர்வாதம் இந்த குடும்பத்தோடு கூட எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக வேத வசனம் சொல்லுகிறபடியே ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 66ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தின் முன்பகுதி 13ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது. இதோ நான் சமாதானத்தை ஒரு நதியைப் போலவும் ஜாதிகளின் மகிமையை புரண்டு ஓடுகிற ஆற்றைப் போலவும் அவளிடமாக பாயும்படி செய்கிறேன். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள் என்ற வார்த்தையின்படி கர்த்தர் தாமே அருமையான அம்மா அவர்களுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் நீடித்த சுக வாழ்வையும் மகிழ்ச்சியான வாழ்வு, சமாதானம் இருந்த ஒரு வாழ்வை கொடுத்து ஆண்டவர் தாமே ஆசீர்வதிப்பாராக. அது மாத்திரமல்ல, பல வகைகளிலே இந்த ஊழியங்களை ஆதரிக்கிற, இதற்காக ஜெபிக்கிற ஒரு அனைவருக்காகவும் ஆண்டவர் துதிக்கிறேன். ஆண்டுடைய கிருபைகளோடு கூட இருப்பதாக. ஆமென். தொடர்ந்து கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக ஒரு நிமிடம் தலை வணங்கி ஜெபம் செய்வோம். நேசிக்கிற நல்ல தகப்பனே, உம்முடைய திருவார்த்தைகளை கேட்க வந்திருக்கிறோம். எங்களோடு கூட பேசும் ஆண்டவரே. நாங்கள் கற்றுக்கொள்ளுகிற உம்முடைய வேத வசனங்கள் எங்கள் ஆவிக்கும் ஆத்மாவுக்கும் சரீரத்திற்கும் மிகவும் பிரயோஜனமாயிருக்க, அது உம்முடைய வருகை மட்டும் எங்கள் நிலைத்திருக்க நீர் கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம். என்னை மறைத்து நீர் வெளிப்படும். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் தூய பிதாவே. ஆமென். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, மீண்டும் உங்கள் எல்லாரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய கிருபையும் ஆசீர்வாதம் உங்களோடு கூட எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. அன்பானவர்களே, இந்த நாளிலும் கூட நம்ம எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் நாம் சுவிசேஷ வாக்கியமாக வாசி கேட்ட பரிசுத்த மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 25ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையுமுள்ள ஊழியக்காரனே,
கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து அநேக காரியங்களை ஓமைகள் மூலமாக இங்கு தம்முடைய சீஷர்களுக்கும் தம்மை பின்பற்றி வந்த ஜனங்களுக்கும் அவர் போதித்ததை நாம் பார்க்கின்றோம். பரலோகராஜ்யத்தின் அநேக காரியங்களை ஓமைகள் மூலமாகவே ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து போதிக்கின்றதை பார்க்கிறோம். நாம் 24ஆம் அதிகாரத்தில் நாம் வாசித்து பார்க்கும் பொழுது இங்கு 3ஆம் வசனத்தில் வேத வசனம் மிக அழகாக சொல்லுகிறது. ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவிடத்தில் அவருடைய சீஷர்கள் தனித்து வந்து ஒரு கேள்வி ஒன்று கேட்கிறாங்க. ஆண்டவரே, உம்முடைய வருகைக்கும் இந்த உலகத்திற்கு முடிவுக்கும் என்ன அடையாளம் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது ஆண்டவர் பல காரியங்களை சொல்லுகிறதாக வேதத்தில் பார்க்கிறோம். இந்த 24ஆம் அதிகாரம் முழுவதையும் பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய வருகைக்கு முன்பாய் நடைபெறுகின்ற எல்லா அடையாளங்களையும் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 25ஆம் அதிகாரத்துல அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுகிற ஜனங்கள் முதல் 13 வசனங்கள்ல ஒரு புத்தியுள்ள கனிகளைப் போல நாம் விழிப்புணர்வாக இருக்க வேண்டும் சொல்லப்பட்டிருக்கிறது. 14 முதல் 30 வரை உள்ள வசனங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது ஒரு உண்மையும் உத்தமமாக நாம் நடக்கும் பொழுது ஆண்டவர் எவ்வாறு நம்மை கனப்படுத்துகிறார் என்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 31 முதல் 40 வரை உள்ள வசனங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது இந்த உலகத்தினுடைய வாழ்விலே நாம் ஏழை எளிய மக்களுக்கு எவ்வளவு நன்மை செய்கிறோமோ அதனுடைய பலனை நாம் எப்படி காண்கின்றோம் என்பதை குறித்தும் 41 முதல் கடைசி வரை வசனங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அப்படி செய்யாதவர்களுக்கு தேவன் கொடுக்கிற தண்டனைகளை குறித்தும் மிக அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. நாம இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்த 25ஆம் அதிகாரத்துல ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து ஆண்டவருக்கு முன்பாக உண்மை உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு தேவன் கொடுக்கின்ற ஒரு கணம், ஆண்டவர் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதத்தை குறித்து நாங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இங்கு வேதவசனம் மிக அழகாக சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சந்தோஷம் எப்படிப்பட்டதாம்? நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்க்கணும். ரோமர்கள் நிருபம் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமா இருக்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இந்த எஜமானுடைய சந்தோஷம் என்பது தேவனுடைய ராஜ்யத்துல ஆண்டவர் கொடுக்கிற ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிற நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்கள் இருக்க வேண்டும் என்பதை குறித்து இந்த உவமையில் ஆண்டவர் சொல்லுகின்றார். ஒரு எஜமான் இருக்கின்றான். அந்த எஜமான் தன்னுடைய 3 ஊழியக்காரர்களையும் அழைத்து அவர்கள் தன்னுடைய ஆஸ்தியெல்லாம் ஒப்பு கொடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவனுக்கு 5 தாலந்தை கொடுக்கிறான், ஒருவனுக்கு 2 தாலந்தை கொடுக்கிறான், ஒருவனுக்கு 1 தாலந்தை கொடுக்கிறதாக வேதத்தில் நாம் பார்க்கிறோம். இந்த தாலந்தை கொடுத்து விட்டு அவன் புறதேசத்துக்கு பிரயாணமாய் போகிறான். நீங்கள் தொடர்ந்து வேதத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது வேதம் மிக அழகாக சொல்லுகிறது. அவன் வெகு காலமான பின்பு அவன் திரும்பி வந்தான் என்பதாக இங்கு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. திரும்பி வந்த உடனே அந்த எஜமான இடத்தில் இந்த ஊழியக்காரங்க என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 5 தாலந்தை வாங்கினவன் வேறு ஒரு 5 தாலந்தை சம்பாதித்து எஜமான்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறான். அவனுக்கு பெரிய சந்தோஷம். அவனை பார்த்து சொல்லுகின்றான், உண்மையும் உத்தமமான ஊழியக்காரன்னு சொல்லி அநேகத்தின் மீது அவனை அதிகாரியாக்கி, அது மாத்திரமல்ல அவனுடைய எஜமானுடைய சந்தோஷத்தில் பிரவேசிக்கும் ஒரு பாக்கியத்தை கொடுக்கிறதாக நாம் பார்க்கிறோம். அதே போல் 2 தாலந்து வாங்கினவனுக்கும் அதே போல அவன் 2 தாலந்து அதிகமாக சம்பாதித்தபடினால் அவனுக்கு ஒரு மேன்மையான ஒரு பாக்கியத்தை கொடுக்கிறதாக வேதத்திலே பார்க்கிறோம். 1 தாலந்து வாங்கின மனிதன் போய் நிலத்தை தோண்டி அதில் போய் புதைச்சி வச்சா, அதனால இந்த எஜமான் அவன் மேல கோபம் கொண்டு அவனுக்கு தண்டனை கொடுக்கிறதாக இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இங்கு இந்த ஊமை ஆண்டு எதற்கு சொன்னான்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கென்று ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிற நீங்களும் நானும் எப்படிப்பட்டவளை இருக்க வேண்டும் என்பதை குறித்து வேதத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதை எஜமானை பாருங்க, அவன் ஒரு பெரிய ஒரு ஆசைக்காரனா இருக்கிறான். அவங்க கொடுக்க 5 தாலந்து என்பது ஒரு விலையேறப்பெற்ற ஒரு பெரிய ஒரு ஆசை. இந்த தாலந்து என்பது டேலண்ட்டு. நம்ம டேலண்ட்னா திறமை அப்படின்னு சொல்றோம். அந்த திறமைகளுக்கு கிடையாது, இது ஆஸ்தின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பணத்தை கொடுக்குறான். 1 தாலந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கூலி வேலை செய்கிறவன் ஒரு மாதத்திற்கு எவ்வளவு சம்பளம் வாங்குவான்,
அது ஒரு வருடத்துக்குன்னா எவ்வளவு, 20 வருடத்துக்குன்னா எவ்வளவு சம்பளம் வாங்குவோம்? இப்போ யோசிச்சு பாருங்க. ஒரு தாலந்து என்பது 15லேருந்து 20 வருடம்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 20 வருட சம்பளத்தை ஒரே ஆளு கையில் அவன் கொடுத்துட்டு போறான். அப்போ இது ஒரு தாலந்து வாங்கினவனுக்கு. 2 தாலந்து வாங்கினவனுக்கு என்ன செய்ய 40 வருட கூலியை கொடுத்துட்டு போறான். 5 தாலந்துக்கு 100 வருட கூலியை கொடுக்குறான். நமக்கு பாருங்க, நீங்க யோசிச்சு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 160 வருஷ வேலைக்குரிய சம்பளத்தை இது 3 பேருக்கு கொடுத்துட்டு போறான். அப்படி என்றால் இந்த எஜமான் எவ்வளவு பெரிய ஒரு பணக்காரனா இருக்கணும். நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் அவ்வளவு பெரிய எரிச்சுன்னா சொல்ல போனா உலகமே அவர்கிட்ட தான் இருக்கு. பார்த்துக்கிடுங்க. வெள்ளி என்னுடையது, பொண்ணும் என்னுடையதுன்னு சொல்லியிருக்கிறான். காடுகளில் இருக்கிற மலைகளில் எல்லாம் என்னுடையது ஆண்டு சொல்றான். அவரும் பெரிய அவர் ஐஸ்வர்ய சம்பந்தம் ஆண்டவராக இருக்கிற கர்த்தர். அதைத்தான் இங்கே அவ்வளோ அழகாக சொல்லியிருக்கிறது. நான் எவ்வளவு பெரிய ஐஸ்வர்யம் உள்ளவன் தெரியுமா? ஆண்டவர் சொல்றாரு, இந்த 3 பேருக்கும் அந்த தாளந்தை கொடுத்துட்டு போறாரு. ஒருத்தனுக்கு 100 வருட கூலியை கொடுத்துட்டு போறாரு. ஒருத்தனுக்கு 40 வருட கூலியை கொடுத்துட்டு போறாரு. ஒருத்தனுக்கு 20 வருட கூலியை கொடுத்துட்டு போகும்போது சொல்றாரு, எதுவுமே சொல்லலை. நீ என்ன செய்யணும், யாது செய்யணும் ஒன்றுமே சொல்லலை. ஆனால் திரும்பி வந்த பொழுது இவங்க எல்லாம் 2 மடங்கு ஆக்கினாங்க. ஒருத்தன் மாத்திரம் அப்படியே நினைச்சிட்டானா இந்த பணத்தை புதைத்து வைத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுக்குரிய தண்டனையும் கொடுக்கப்பட்டதாக வேதத்தில் பார்க்கிறது. இதுல ஆண்டவர் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிற விரும்புகிறார்னு பார்த்தீங்கன்னா, இங்கு வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது இந்த 25ஆம் அதிகாரத்துல இங்கு 14ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது வேதம் அவ்வாறாக சொல்லுகிறது. பரலோகராஜ்யம் புரதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆசிகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல் இருக்கிறது. என்னது? அப்போ இதுல என்ன நம்ம பார்க்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை எஜமான் இந்த ஊழியக்காரர் மேல எவ்வளவு ஒரு நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க. அப்போ முதல்ல நம்ம பார்க்கும் பொழுது நாம எப்படிப்பட்ட இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஜமான் நம்ம மீது அவ்வளவு ஒரு நம்பிக்கையோடு கூட இவ்வளவு பெரிய ஒரு ஆசை கொடுத்துட்டு போறானே, அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமா இந்த ஊழியக்காரன் என்ன சேர்ந்தா இருக்கணும். இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய எதிர்பார்க்கு என்ன தெரியுமா? நாம ஆண்டவருடைய நம்பிக்கைக்கு பாத்திரமுடையவர்களாக, விசுவாசத்துக்குரியவர்களாக நாம இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆண்டவர் நம்மை அறிந்திருக்கிறார். நாகும் 1ஆம் அதிகாரம் இங்கே 7ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தர் தம்முடைய நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம எல்லாம் நம்புகிறாருங்க. நம்ம எல்லாம் நம்பியை நிறைய பொறுப்புகளை நமக்கு கிடைச்சிருக்கிற கொடுத்திருக்கிறார். இந்த 5 தாலந்து கிட்டத்தட்ட 100 வருட கூலி, 2 தாலந்து 40 வருட கூலி, 1 தாலந்து 20 வருட கூலி. இதை நம்பி ஒருத்தர் கொடுத்துட்டு போறான்னா இந்த மனுஷன் எவ்வளவு ஒரு நம்பிக்கைக்கு பாத்திரமானா என்ன இருக்கணும். அப்போ இந்த பரலோக ராஜ்யத்துக்கு போகும்படியா ஆயத்தப்படுகிற நீங்களும் நானும் ஆண்டவருடைய நம்பிக்கைக்கு பாத்திரவான்களாக, அவருக்கு விசுவாசமுடையவர்களாக நீங்களும் நானும் காணப்பட வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். வேதத்தில் ஒரு அருமையான ஒரு சம்பவத்தை பாருங்க. நீங்கள் ஆதியாகமம் புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, அப்பொழுது ஆபிரகாம் தன் வீட்டில் உள்ளவர்களில் வயதில் மூத்தவனும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் அதிகாரியுமாகிய தன் ஊழியக்காரனை நோக்கி, நான் குடியிருக்கிற கானானியருடைய குமாரத்திகளை நீ என் குமாரனுக்கு பெண் கொள்ளாமல் நீ என் தேசத்துக்கும் என் இனத்தாரிடத்திற்கும் போய் என் குமாரனாகிய ஈசாக்குக்கு பெண் கொள்வேன் என்று வானத்துக்கு தேவனும் பூமிக்கு தேவனுமாகிய கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு கொடுக்கும்படிக்கு நீ உன் கையை என் தொடையின் கீழ் வை என்றான் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த எலியேசர் என்பவன் ஆபிரகாமுடைய வீட்டில் ஒரு விசாரணைக்காரனாக இருக்கான். சொல்லப்போனால் ஒரு மேனேஜர் போஸ்ட்ல இருக்கா அப்படின்னு வச்சுக்கிட்டுங்களேன். வயதில் மூத்தவன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இவன் நிச்சயமா இவன் கொஞ்ச நாள் 10 வருஷம் 20 வருஷம் இந்த வேலைக்காரன் சர்வீஸ் நிச்சயமா இருக்க மாட்டான். வேதத்தில் வாசி பார்க்கும் பொழுது இஸ்மவேல் பிறப்பதற்கு முன்பாகவே அவன் இருக்கிறான். இஸ்மவேல் இந்த ஆபிரகாமுக்கு பிறக்கும்போது 86 வயசு. 100வது வயசுல ஈசாக்கு பிறகுறாரு. அப்போ இதில் ஒரு 15 வருஷம் வச்சுக்கிட்டுங்களேன். அப்போ ஈசாக்கு கல்யாணம் முடிக்கும் பொழுது வயசு 40. 55 வருஷத்துக்கு மேலே இதை எலியேசர் அந்த வீட்டில் என்ன செய்தானா இருந்து கொண்டிருக்கிறான் என்பதாக பார்க்கிறோம். அப்போ உண்மையில ஒரு பெரிய சர்வீஸான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உடைய ஒரு மனுஷன் தான் இந்த எலியேசர். சொல்ல போனா இந்த ஈசாக்கு மட்டும் பிறக்கலை அப்படின்னா எல்லா சொத்துக்கும் யாரு வாரிசுன்னு பார்த்தீங்கன்னா இந்த எலியேசர்.
ஆண்டவர்கிட்ட சொல்றாரு ஆபிரகாம், ஆண்டவரே நீர் எனக்கு என்ன தருவீர்? எனக்கு குழந்தை கிடையாது. என் வீட்டில் விசாரணைக்கர்த்தனாக இருக்கிற இந்த எலியேசர் தான் எனக்கு சுதந்திரவாளி என்று கூட அவன் சொல்லுகிறது பாரு. ஆண்டவர்கிட்ட அப்படிதான் சொல்றான். எனக்கு பிள்ளை தருவேன்னு சொன்னேன், பிள்ளை இல்லைன்னா இப்போ அவன் தான் என் பிள்ளை மாதிரி இருந்து கொண்டு இருக்கிறான். அவன் பாருங்க, எல்லா சொத்துக்கும் அதிபதியை போல ஆபிரகாமுக்கு அடுத்தல இந்த எலியேசர் இருக்கிறான். அப்போ அவன் எவ்வளவு ஒரு நம்பிக்கைக்கு பாத்திரமா இருக்கணும். ஆனாலும் கூட இவ்வளவு இவனுக்கு ரொம்ப லேட்டாக தான் ஆபிரகாமுக்கு குழந்தை பிறக்குது. ஆனாலும் கூட அவனுக்கு குழந்தை இருந்தாலும் இல்லாட்டாலும் தன்னுடைய எஜமானுக்கு அவ்வளவு ஒரு உண்மையாக இருந்தபடினால தான் தன்னுடைய குமாரனுக்கு பெண் பார்க்கின்ற ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பை இந்த எலியேசருக்கு கொடுக்கின்றதை பார்க்கிறோம். அவனும் பாருங்க ரொம்ப ஜெபிக்கிறவன். ஈசாக்குக்கு பெண் பார்க்க போகும்பொழுது அவன் அந்த ஊருக்கு என்டர் பண்ணும் பொழுதே அவன் ஜெபம் பண்றான், ஆண்டவரே நீர் காண்பிக்கின்ற உண்மையாகவே என் எஜமானுக்கு யாரை நீர் வைத்திருக்கிறீரோ அவள் என்ன செய்யணும்னா தண்ணி கேட்டா உனக்கு மாத்திரமல்ல உன் ஒட்டகத்துக்கும் தண்ணி கொடுப்பேன் என்று சொல்லி யார் சொல்லுகிறாளோ அவள் தான் எஜமானுக்கு மனைவி சொல்லி அவன் ஜெபித்து இந்த காரியத்தை செய்கிறத வேதத்தில் பார்க்கணும். அப்ப எந்த அளவிற்கு அவன் ஒரு ஜெபத்தோடு கூட ஒரு ஆபிரகாமை போல விசுவாசத்தோடு கூட ஜெபிக்கிற ஒரு மனிதனாக காணப்படும் என்பதை குறித்து நான் வேதத்தில் பார்க்கிறோம். அவ்வளவு ஒரு நம்பிக்கையுள்ள ஒரு மனிதனாக அவன் இருக்கிறதாக வேதத்தில் பார்க்கிறோம். நீங்க யோசேப்பை குறித்து பார்க்கும் பொழுது ஆதியாகமம் புஸ்தகம் 39 அதிகாரத்துல 6ஆம் வசனத்துல இங்கு வேதம் சொல்லுகிறது, அந்த போத்திபார் தனக்கு உண்டானது எல்லாம் யோசேப்பின் கையில் ஒப்பு கொடுத்து விட்டு தான் புசிக்கிற போஜனம் தவிர தன்னிடத்தில் இருந்து மற்ற ஒன்றையும் குறித்து விசாரியாதிருந்தான். போத்திபார் அவ எல்லாவற்றையும் நினைச்சிட்டான்னா யோசேப்ட ஒப்பு கொடுத்தான். அந்த அளவிற்கு இந்த போத்திபார்க்கு நம்பிக்கைக்குரிய மனிதனா இருந்தான். ஒருவேளை அந்த எகிப்தியனாக அந்த போத்திபார் இருந்த பொழுதும் கூட அவன் சொந்த இனம் சொந்த ஜாதி யார் இருந்தாலும் கூட அவன் என்ன செய்தான்னா ஒரு அந்நியன் ஒரு அடிமை அவன் மீது அவ்வளோ ஒரு நம்பிக்கை வச்சு அவன் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குற சொல்லப்பட்டது. நம்பிக்கைக்கு பாத்திரமாக அவன் நடந்து கொண்டதாக வேதத்தில் பார்க்கிறான். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக எஜமானுடைய சந்தோஷத்தில் பிரவேசிக்கும்படியாக ஆயத்தப்படுகிற நாம எப்படிப்பட்டதா இருக்குன்னா ஆண்டவருடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாக விசுவாசத்துக்குரியவர்களாக இருக்கணும். சிமிர்னா சபையிலே பேராயராக இருந்த போலிகார்ப்பை பற்றி நான் இவ்வாறு வாசித்தேன். அவர் வெகு ஆண்டுகள் அந்த திருச்சபையிலே பேராயராக கர்த்தருக்காய் வல்லமையாக ஊழியம் செய்து கொண்டு வந்தார். ஒரு நாள் ரோம போர் செய்வர்கள் அவருடைய வீட்டினுடைய கதவை தட்டி, நீங்கள் ரோம பேரரசருக்கு நீங்கள் தூபம் காட்ட வேண்டும், அவரை ஆராதிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அப்பொழுது பேராயர் சொன்னார், 86 ஆண்டுகள் வரை என் பரம எஜமானுக்கு நான் உண்மை உள்ளவனாக விசுவாசம் உள்ளவனாக நம்பிக்கைக்குரியவனாக வாழ்ந்து கொண்டு வந்திருக்கிறேன். அவரை அன்றி வேறு யாரையும் நான் ஆராதித்தது கிடையாது. அவர் ஒருவரை மாத்திரம்தான் நான் ஆராதிப்பேன் என்று சொன்னார். அப்பொழுது அந்த ரோம போர் சேவர்கள் சொன்னார்கள், நீங்கள் ரோம பேரரசருக்கு தூபம் காட்டாவிட்டால் நீங்கள் கொலை செய்யப்படுவீர்கள், மரண தண்டனை உனக்கு உண்டுன்னு சொன்ன உடனே அவர் சொன்னாரு, இத்தனை ஆண்டு காலங்களாக என் ஆண்டவராகிய கர்த்தர் என்னை ஆச்சரியமாய் பாதுகாத்து வந்தார், எத்தனையோ நன்மைகளை எனக்கு கொடுத்து ஆதரித்து வந்தார், இதுவரை அவர் எனக்கு ஒரு துரோகம் கூட பண்ணது கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது நான் அவருக்கு எப்படி நம்பிக்கை துரோகம் பண்ணுவேன்? நான் ஒரு நாளும் பண்ண மாட்டேன் அப்படி சொன்னாராம். அவரை கைது செய்து அவரை ஒரு பெரிய உயரமான கம்பத்தில் கட்டி வைத்து சுற்றிலும் தீயை வைத்து கொளுத்தினார்கள் என்பதாக வரலாறு சொல்லுகிறது. அப்பொழுது தீ கூட அவரால் என்ன செய்ய தொட முடியலையாம். உடனே என்ன செய்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரோம போர் செய்வர்கள் தங்களுடைய வாளாலும் ஈட்டியாலும் குத்தி அவரை கொலை செய்தார்கள் என்பதாக வரலாறு சொல்லுகிறது. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, கடைசி வரை ஆண்டவருக்கு நம்பிக்கைக்குரியவராக இந்த பேராயர் வாழ்ந்தார் என்பதாக நாம் பார்க்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய பிள்ளைகளை வாழும்படி அழைக்கப்பட்டிருக்கிற நாம கடைசி மட்டும் அது என்ன ஒரு நிலைமை வந்தாலும் சரி, அந்த நம்பிக்கையிலே நாம் என்ன செய்யணும்னா உறுதியாய் நிலைத்திருக்க வேண்டும் என்று தேவன்
விரும்புகின்றார். விசுவாச முறையில் காணப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இரண்டாவதாக நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது நாம் எப்படிப்பட்ட இருக்க வேண்டுமா, இந்த ஊழியக்காரங்க எப்படி இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 16, 17 வசனம் இவ்வாறாக சொல்லுகிற மத்தேயு 25ஆம் அதிகாரம் 16, 17 5 தாலந்தை வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு 5 தாலந்தை சம்பாதித்தான். அப்படி 2 தாலந்தை வாங்கினவனும் வேறு 2 தாலந்தை சம்பாதித்தான். இந்த ஊழியக்காரங்க எப்படி இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடினமாக உழைக்கிறவர்களாக இருந்தார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 5 தாலந்து 100 வருடம் கூலி சம்பளம் பார்த்துக்கிடுங்க. அப்போ எவ்வளோ ஒரு அதிகமான தொகை. அதை கொண்டு போய் சும்மா வைக்கல, உடனே அதை வச்சு வியாபாரம் பண்ணாங்க. ஏதோ ஒரு வகையில் அவன் இன்வெஸ்ட் பண்ணி அது 2 மடங்காக மாற்றி விட்டார்கள். அப்போ ஒரு 1,00,000 ரூபாயை 2,00,000 ரூபாயை மாற்றுறது என்பது சும்மா மாற்ற முடியாது. அதற்கு ரொம்ப கடினமாக உழைக்கணும். இன்றைக்கு அநேக மக்கள் நினைச்சா குறுக்கு வழியில் சம்பாத்தியம் பண்ணுவதற்காக ஏராளமான சூதாட்டங்களிலே இறங்குறதை நாம் பார்க்கிறோம். தங்களுடைய பணங்களை அவர்கள் அநேகரை இழந்து போகிறது மாத்திரமல்ல, வாழ்க்கையை தொலைத்து விடுகிறார்கள். அநேக குடும்பங்களில் சில தற்கொலைகள் நடைபெறுகிறதுக்கு காரணம் இது பார்த்துக்கிடுங்க. இன்னைக்கு இளைஞர்களை கவரும்படியாக இன்னைக்கு பல வகையான இந்த ஆடை என்ன செய்யுதுன்னாக்கி, இது நாம் பார்க்க சாதாரண மொபைல் ஃபோனில், அது மாத்திரமல்ல தொலைக்காட்சியில் அவங்க என்ன செய்தாங்கன்னா அது ஆடு கொடுக்கறதை பார்க்கிறோம். அரசாங்கத்துக்கு தெரியும் இதன் மூலமாக ஜனங்கள் வஞ்சிக்கப்படுவார்னு சொல்லி, ஆனாலும் அவங்க அதை குறித்து கொஞ்சம் கூட அக்கறை கொள்ளுகிறது இல்லை. ஆனால் இந்த வேலைக்காரனை பொறுத்தவரையில் இவன் தவறான வழியில் என்ன செய்யலைன்னா பணம் சம்பாதிக்கலை. அப்போ கடினமாக உழைக்கிறதாக வேதத்தில் பார்க்கிறோம். ஆண்டுடைய ஊழியக்காரர்கள் சோம்பலாக என்ன செய்யக்கூடாதுன்னா இருக்கக்கூடாது. இந்த 1ஆம் நூற்றாண்டு திருச்சியில் அநேக விசுவாசிகள் அப்படி இருந்திருக்கிறாங்க. இன்னைக்கு 2 தோசனைக்கு இருக்கிற நிருபம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது பவுல் அந்த சபையில சிலரை குறித்து கடிந்து கொள்கிறார். ஒரு வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாது. ஒருத்தர் வேலை செய்யலை, சும்மா ஊரை சுற்றிட்டு வருவாங்க அப்படி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, வெட்டியா சுத்துறான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு குறித்த வேதம் சொல்லுகிறது அவங்க சாப்பிடக்கூட கூடாதான். சாப்பாடு கொடுக்கிறதே பெரிய குற்றம் வேதத்தில் பார்க்கும்போது. பவுலோசன் சொல்லுகின்றார் அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், பவுல் கூடாரம் பண்ணுகிற தொழில் தெரிந்தவனாக இருந்தபடினால அவன் தொழில் செய்து கொண்டு அவன் ஊழியம் செய்தான். 1 கொரிந்தியர் 4:12 பார்க்கும் பொழுது, எங்கள் கைகளினாலே வேலை செய்து பாடுபடுகிறோம். அவ்வளவு பெரிய ஒரு அப்போஸ்தலன் தான், ஆனாலும் கூட அவன் சும்மா இருக்கலை பார்த்துக்கிடுங்க, வேலை செய்து கொண்டிருந்தான். எபேசியர் 4:28 நாம் பார்க்கும் பொழுது, திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன். மற்றவர்களுக்கு நம்ம கொடுக்கணுமா, அதற்காகவும் நமக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுகிறது, அதற்கான உழைக்கணும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் வேதத்தில் ஆதியாகம புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நான் வாசித்து பார்க்கும் பொழுது, இங்கு ஈசாக்குடைய வேலைக்காரர்கள் அவர்கள் இருக்கின்ற கேராரூரில் துறவு விட்டுறாங்க. முதல்ல ஒரு துறவு விட்டுறாங்க. அது கேராரூர் மேய்ப்பர் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குடைய மேய்ப்பருடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர்கள் தன்னோட வாக்குவாதம் பண்ணினபடியால் அது துறவுக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் தொடர்ந்து வாசித்து பார்க்கும்போது அதுக்கு அடுத்த இன்னொரு இடத்துல துறவு தோன்றாங்க. அங்கேயும் பிரச்சனை பண்ணுறாங்க கேரூரார் அந்த பெலிஸ்தியர்கள். அதற்கு சித்னா அப்படின்னு பெயரிட்டாங்க. இப்போ தோன்ற இடத்துலலாம் அவங்களுக்கு பிரச்சனை மேல் பிரச்சனை. அந்த பெலிஸ்தர் மக்கள் அந்த அந்த மேய்ப்பர்கள் பல தொல்லைகளை இணைச்சுதான்னா கொடுத்து கொடுப்பாரு. ஆனால் இந்த ஈசாக்கு சோர்ந்து போகலை பார்த்துக்கிடுங்க. அடுத்தால இன்னொரு இடத்துல போய் தோன்றான். அவன் பார்த்து இப்போ அவங்க யாருமே டிஸ்டர்ப் பண்ணலை. அவன் சொல்கிறான் 22ஆம் வசனத்தில், இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகோபோத் என்று பெயரிட்டார். இந்த ஈசாக்கு ஒரு கடினமான உழைக்கிற ஒரு மனிதனாக இருந்தபடினால தான் அந்த பஞ்ச காலத்தில் அவன் விதைத்தான் 100 மடங்கான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கொடுக்கிறதாக வேதத்தில் பார்க்கிறோம். ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறவர் மாத்திரமல்ல, கடினமாய் உழைக்கிறவர். ஒரு பெரிய
ஒரு விவசாயி போல நினைச்சிருக்கான்னா செயல்பட்டிருக்கிறான். 100 மடங்கு ஆசீர்வாதம். ஒருவேளை முதல்ல தோண்டும் பொழுது, துறவை தோண்டும் பொழுது அவனுக்கு பிரச்சனை வந்தவன அவன் அப்படி இருக்கல. அடுத்த இடத்துல தோன்றான். அங்கேயும் பிரச்சனை வந்தவன அங்கேயும் அந்த நின்று விடவில்லை, மீண்டும் தோன்றுகிறான். இப்படி அவன் கடினமாக உழைத்தபடினால தான் ஆண்டவர் அவனை ஆசீர்வதிக்கிறதாக வேதத்தில் பார்க்கிறோம். அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளை, ஆண்டுடைய பிள்ளைகள் கடினமாய் உழைக்கிறவர்களாக, உண்மையோடு கூட பொருளை சம்பாதிக்கிறவர்களாக இருக்கணும். தவறான முறையில் அல்ல, நியாயமான முறையில். இந்த ஊழியக்காரன் கடினமாக உழைச்சான். பார்த்துக்கிடுங்க, உழைப்பிற்கு ஏற்ற கூலியை தேவன் கொடுக்கிறார். ஆண்டவருக்கு முன்பாக உண்மையோடு, உத்தமத்தோடு, பக்தியோடு கூட நாம் செயல்படும் பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். நான் ஒரு புத்தகத்திலே ஒரு சம்பவம் ஒன்றை வாசித்தேன். ஒரு அருமையான ஒரு ஏழை சிறுவன், ரொம்ப ஒரு பக்தி நிறைந்த ஒரு அருமையான ஒரு சிறுவன், ஆலயத்திற்கு ரெகுலராக போவோம். பார்த்துக்கிடுங்க, அவங்களுடைய பெற்றோர்கள் ரொம்ப கஷ்டப்படுகிறவங்க. காணிக்கை எல்லாரும் நோட்டில் போடுவாங்க, இவனுக்கு சில்லற காசு தான் இருக்கும். பார்த்துக்கிடுங்க, அதை போட்டாலே எல்லாரும் ஏளனமாக பார்ப்பாங்க. இவனு வெக்கமாக இருக்கும். ஆண்டவரே, எனக்கு வருமானம் இல்லையா ஆண்டவரே, நமக்குன்னு உற்சாகமாக கொடுக்கணும் விரும்புகிறேன். எங்கள் அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க, வறுமையில் இருக்க சொல்லி ரொம்ப வேதனைப்பட்டார். அவனுடைய கொஞ்ச காலங்கள் கழிந்த பின்பு அவனுடைய இளம் வயதிலேயே அவனுடைய தகப்பனார் மரித்து போனார். அவர் செருப்பு தைக்கின்ற அந்த தொழிலை செய்து கொண்டு வந்தவர். ஆக இது இளம் வயதிலேயே இந்த ஏழை, இந்த சிறுவன் தகப்பனுடைய வேலையை செய்ய ஆரம்பித்தார். அதில் வருகிற கொஞ்சம் கொஞ்சம் வருமானத்தை வைத்து தன் குடும்பத்தையும் நினைச்சுதான்னா அவன் அதை வைத்து கொண்டு காப்பாற்றி கொண்டு வந்தான். ஒரு நாள் பயங்கரமான ஒரு மழை. பார்த்துக்கிடுங்க, அவன் வேலை செய்து கொண்டிருக்கிற பகுதியில் அப்படி தண்ணீர் அதிகமாக பெருக்கெடுத்து ஓடி வந்தது. அதில் ஒரு அருமையான ஒரு ரப்பர் ஒன்று நினைச்சிட்டு வந்துச்சு. அந்த ரப்பர் வந்து நான் பார்க்க நல்ல ஒரு ரப்பராக இருந்துச்சு. அதை எடுத்து வைத்து கொண்டான். அதில் ஒரு நல்ல ஒரு ஷூ ஒன்று நினைச்சதான்னா செய்தான். செய்து வீட்டில் அவன் தன்னுடைய பட்டறையில் அவன் வைத்து கொண்டான். ஒரு நாள் அவனுடைய அந்த செருப்பு ரிப்பேர் வைக்கின்ற அந்த பட்டறைக்கு ஒரு நல்ல ஒரு செல்வந்தர் ஒருவர் வந்தார். அவர் ஒரு பெரிய ஒரு கம்பெனியில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் வந்து தன்னுடைய ஷூவில் சில ரிப்பேர் பார்க்கும்படியாக அவர் வந்தார். உடனே அந்த தன்னுடைய ஷூவை கழட்டி கொடுத்தார். இந்த ஏழை சிறுவன் அதை ரிப்பேர் செய்து வரை நீங்கள் இந்த ஷூவை காலில் மாட்டிக்கிடுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஷூவை வந்து என்ன செய்தாங்கன்னா அந்த செல்வந்தரிடம் இந்த ஏழை சிறுவன் கொடுத்தார். அவர் அதை ரிப்பேர் செய்யும் வரை அவன் மாட்டிக்கொண்டான். அது அவருக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. இந்த பையன் ஷூவை ரிப்பேர் பார்த்து பிடித்து விட்டான். அந்த தனவந்தர் சொன்னார், தம்பி, இந்த ரிப்பேர் பார்த்துக்கு எவ்வளவோ கூலி வாங்கிக்கிடு, இந்த ஷூவும் எனக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்கு, இது நீ என்ன விலைன்னு சொல்கிற, அந்த விலையில தந்து வாங்கிக்கொள்ளுன்னு சொன்ன உடனே அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். அதற்கான விலையை கொடுத்து வாங்கி கொண்டு அதை கொடுத்து விட்டான். மறுநாள் ஆஃபீஸுக்கு போகும்பொழுது செல்வந்தர் அந்த ஷூவை மாட்டிட்டு போனார். அவர் கூட இருக்கிற எல்லாரும் பார்த்து இப்போ சொன்னாங்க, சார் உங்களுடைய ஷூ ரொம்ப பர்ஃபெக்டாக அழகாக இருக்கிறது, எங்கே செய்தீங்க, எங்கே வாங்கினு சொன்ன உடனே இது ஏழை சிறுவனுடைய முகவரியை சொன்னார். அதற்கப்புறம் எல்லாரும் அவரை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவரை பார்த்து மற்றவர்கள் இப்படி தொழில் பெருக ஆரம்பிச்சு. இவன் வந்து சின்ன வயதாக இருந்தாலும் கூட இரவு பகல கடினமாய் உழைச்சான். அதே போல் ஆண்டவரையும் அவன் மறக்கவே இல்லை. ஆண்டவருடைய ஆலயத்துக்கு தவறாமல் வந்து தனக்கு வருகிற எல்லா வருமானங்களிலும் ஆண்டவருக்கு இந்த மனமு வந்து காணிக்கை கொடுத்தான். பிற்காலத்தில் இவருடைய வியாபாரம் பெருகியது. செருப்பு தொழில் செய்து கொண்டவன் சொந்தமாக காலனி இந்த ஃபேக்டரியை வைக்க ஆரம்பித்து விட்டார். நிறைய கடைகள், ஷோரூம் வைக்க ஆரம்பித்து விட்டான். சில வருடங்கள் கழித்து அவருடைய கடைகள் பிரபலமாகி உலகமெங்கும் அந்த காலனியை எனக்கு விநியோகிக்கக்கூடிய நிறைய ஷோரூம் வந்து விட்டது. இந்த பிஸ்னஸ்மேன் தாங்க முதலாவதாக தனியாக விமானத்தை வாங்கின ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன் என்று வரலாறு சொல்லுகிறது. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தாமஸ் பேட்டா. இன்றைக்கு நம்முடைய கால்களில் அணிகிறோமே பேட்டா ஷூஸ், பேட்டா செப்பல்ஸ், அதனுடைய ஓனர் தாங்க
இவர் தாமஸ் பேட்டா கடினமாக உழைத்தார், நேர்மையான முறையில் உழைத்தார். ஆண்டவர் அவரை ஆசீர்வதித்து உயர்த்தினார். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, உண்மையுள்ளவர்களுக்கு ஆண்டவர் எப்போதும் துணையாக இருக்கிறார். உத்தமர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அவருடைய பிரயாசங்களின் பலனை ஆண்டவர் அவர்களுக்கு கிடைச்சதார் நான் கொடுக்கிறாரே. இந்த உலகத்தில் ஆண்டவருடைய வருகை காத்திருக்கிற நீங்களும் நானும் அவர் என்ன விரும்புகிறார்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய நம்பிக்கைக்கு பாத்திரமா இருக்கணும். அது மாத்திரமல்ல, நாம கடினமாக ஆண்டவருக்கு பிரியமாய் உழைக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். மூன்றாவதாக அவர் என்ன எதிர்பார்க்கிறார்? இந்த ஊழியக்காரர் செய்த ஒரு காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 25ஆம் அதிகாரத்தில் 21, 23 ஆகிய வசனங்களில் நாம் பார்க்கும் பொழுது, இங்கு இந்த எஜமான் சொல்லுகிறவங்களை பார்த்து, உத்தமும் உண்மையுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்கு பிரவேசி என்றான். அதைத்தான் 23 சொல்லப்பட்டிருக்கிறது. அவனை பார்த்து சொல்றாரு, நல்லது உண்மை உத்தமுள்ள ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்துல உண்மையா இருந்தாய், அநேகத்து மீது உன்னை அதிகாரியாக்குற. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை எஜமான் என்ன விரும்பினானோ அதை அப்படியே செய்தான். இவன் பணத்தை கொடுத்துட்டு போனா, வேற ஒன்றும் சொல்லவில்லை. ஆனா இவங்க என்ன செய்தாங்கன்னா, அதை 2 மடங்கா பெருக்கினாங்க. பார்த்துக்கிடுங்க. அப்ப எஜமானுடைய விருப்பத்தை அறிந்திருந்தான், எஜமானுடைய சித்தத்தை அறிந்த ஊழியக்காரனாக இருந்தான்னு சொல்லப்பட்டது. இந்த ஊழியக்காரனா என்ன அப்படின்னு நீங்க வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, இந்த கிரீக் இந்த ஒரிஜினல் அந்த டிரான்ஸ்லேஷன்ல பார்த்தீங்கன்னா டூலாஸ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. டூலாஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிமை, ஸ்லேவ் அப்படின்னு நினைச்சுவாங்கன்னா சொல்றாங்க. நாம இதுல சர்வெண்ட் அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். ஆனால் ஒரிஜினலில் அது ஸ்லேவ். இந்த அடிமைக்கு என்ன உரிமை? 1ஆம் நூற்றாண்டில் பார்த்தீங்கன்னா அவனுக்கு எந்த உரிமையும் கிடையாது. 24 hours அவனுக்கு வேலை கொடுக்கலாம். பார்த்துக்கிடுங்க. அவனுக்கு உணவு கொடுக்கணும் அவசியம் கிடையாது. அவனை கொல்ல கூட செய்யலாம், யாரும் எதுவும் கேட்க முடியும், என்ன தண்டனை வேணாலும் கொடுக்கலாம். ஆனால் வேலைக்காரருக்கு அப்படி செய்ய முடியாது. இன்றைக்கு சர்வெண்ட் இருக்கிறாங்க, மற்ற வேலைக்காரர் இருக்கிறாங்கன்னா 8 hours 8 hours வேலை வச்சுட்டு போயிடுவாங்க, கூலி தொழிலாளிகள். அதுக்கு மேலே 1 hour வேலை பார்த்தா நம்ம எக்ஸ்ட்ரா சம்பளம் போட்டு கொடுக்கணும். ஆனால் இந்த ஸ்லேவுக்கு அப்படி கிடையாது, அடிமைக்கு அப்படி கிடையாது. இந்த ஊழியக்காரர்களுக்கு இந்த 5 தாலந்து 10 மாற்றினவனும் 2 தாலந்து 4 மாற்றினவனும் அவன் இவ்வளவு கடினமாக உழைச்சிருக்கான். ஆனால் அவனுக்கு தெரியும், நம்ம எவ்வளவு உழைச்சாலும் கூட அதுலேருந்து 1 பைசா நமக்கு என்ன செய்யாது, கிடைக்காது, நன்றாக தெரியும். ஆனாலும் கூட என் எஜமானுடைய விருப்பம் என்ன, என் எஜமானுடைய சித்து என்ன என்று இவனுக்கு தெரிந்து அதற்கு ஏற்றபடி எஜமானுடைய சந்தோஷத்தை நிறைவேற்றுவதற்காக இவங்க என்ன செய்தாங்கன்னா எல்லா காரியங்களும் செய்தார்கள். எஜமானுடைய சித்தத்தை அறிந்தவர்கள், எஜமானுடைய விருப்பத்தை அறிந்தவர்கள். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறான்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவருடைய அந்த விருப்பத்தை அறிந்து நாம செயல்பட வேண்டும். ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து செயல்பட வேண்டும். மத்திய 7:21 அதைத்தான் சொல்லுகிறது. என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே அல்லாமல் வேறு ஒருவனும் ஆண்டவருடைய ராஜ்யத்தில் என்ன செய்ய முடியாது, வரவே முடியாது. நான் அதை செய்தோமே, திருக்கதரிசி சொன்னோம், பிசாசில் வரட்டணும், என்ன வேண்டுமானாலும் செய்தாலும் கூட தேவ சித்தம் ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்றாத பட்சத்தில் நாம் தேவ ராஜ்யத்திற்கு என்ன செய்ய முடியாது, பிரவேசிக்கவே முடியாது. இந்த மனிதனை பாருங்க, இந்த 1 தாலந்து வாங்கினவன், நீங்க 26ஆம் வசனத்தை அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவனை சோம்பேறி பொல்லாதவன் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் சொல்றான், ஆண்டவரே, எஜமானை நோக்கி சொல்றான், நீர் விதைக்காத இடத்துல அறுக்கிறவர், தெளிக்காத சேர்க்கிற நான் அறிவேன். நீர் கடினமுள்ள மனுஷன் அறிந்திருந்தபடினா தான் நான் நிலத்துல தோண்டி வச்சிருந்தேன். சரி, நீ நிலத்துல போற, அது குழி தோன்ற, அது ஒரு வேலை, அதை உள்ள புதைச்சி வைக்கிற. புதைச்சி வச்சா போதுமோ, 20 வருஷம் கூலி ஒரு இடத்துல புதைச்சி வச்சா அவன் திறந்தோறும் போய் பார்க்கணும் இருக்குதா இல்லையா அப்படின்னு. ஆனா இவன் நியாயமான முறையில என்ன செய்ய இன்வெஸ்ட் பண்ணல. பார்த்துக்கிடுங்க, எஜமானுக்கு அதன் மூலமாக எந்த லாபமும் கிடையாது. அவர் சொல்றாரு, நீ காசுக்காரர் கடை நீங்க வசத்துல கொண்டு வைத்தது கூட ஏதோ வட்டியாவது கிடைச்சிருக்குமாப்பா, நீ ஒரு சாதாரணமான ஒரு காரியம் கூட செய்த, அதை கூட நீ செய்யாம சோம்பலா இருந்து விட்டாயே. எஜமான் இப்படிப்பட்டவன் தெரிந்திருந்த பொழுதும் வேணுக்கு நீ என்ன செய்த செய்தாய். ஆகவே அவனை அழுகையும் பற்கடிப்புமான இடத்துல போடுன்னு சொல்றது மாத்திரமல்ல, அதை தாழ்ந்து எடுத்து அவங்களுக்கு கொடுக்கிறதாக வேதத்தில் பார்க்கிறோம். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகள், இன்றைக்கு ஆண்டவராய் கர்த்தர் அதிசீக்கிரத்தில் வரப்போகிறாரு.
நம்முடைய பரம எஜமானன். அவருடைய ஆசிகளில் அந்த 3 ஊழியக்காரர் கொடுத்தது போல, விலையேறப்பட்டு கொடுத்தது போல, இன்றைக்கு விலையேறப்பட்டது ஆண்டவர் பக்கம் தந்திருக்கிறாரு. விலையேறப்பட்டது என்னது தெரியுமா? வேதத்தில் வாசித்து பாருங்க. 1 பேதுருக்கள் நிருபம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டது விலையேறப்பட்டதுமாய் இருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும். ஜீவனுள்ள கல், விலையேறப்பட்ட கல். நீங்க 1 பேதுரு 1:19 சொல்லப்பட்டிருக்கிறது, குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தம் அப்படி சொல்லப்படுது. அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விலையேறப்பெற்றவர். அவருடைய இரத்தம் நம்ம எல்லாருடைய பாவங்களிலிருந்து நம்ம விடுதலையாக்குறது. அந்த இரத்தம் விலையேறப்பெற்ற ஒரு இரத்தம். நம்ம சாதாரண மனுஷனுடைய இரத்தத்தை போல அல்ல, அது பரிசுத்தமான ஒரு இரத்தம், விலையேறப்பெற்ற இரத்தம். இந்த இரத்தத்தை குறித்துதான ஒரு பெரிய பொக்கிஷத்தை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கு தந்துட்டு போயிருக்கிறாரு. நாம இதை பெற்றுக்கொண்டிருக்கிற நாம, இந்த விலையேறப்பெற்ற பொக்கிஷத்தை பெற்றுக்கொண்டா இருக்கிற நாம, அந்த நம்பிக்கைக்கு அந்த எஜமானுக்கு பாத்திரமாக நினைச்சு நடக்கணும். என்ன செய்யணும்? மற்றவர்களுக்கு சொல்லணுங்க. அவருடைய அவருக்கு விசுவாசம் உள்ள இருக்கிற நாம, இந்த விலையேறப்பெற்ற இந்த பொக்கிஷத்தை பெற்றுள்ள இருக்கிற நாம மற்றவங்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லணும். அவர் பரத்துக்கு ஏறி செல்ல முன்பாக சீசலை பார்த்து சொன்னார், உலகமெங்கு போய் சுவிசேஷம் நினைச்சிங்க, போய் பிரசங்கம் பண்ணுங்க. அவர் கடைசியில் போகும்போது என்னத்தை ஒப்பு கொடுத்துட்டு போனார்? தமிழ் சீசல்கிட்ட சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணு. இந்த சுவிசேஷம் தாங்க இயேசு கிறிஸ்து. நம்மால் இயன்றதை நம்ம செய்யணும். இந்த ஊழியக்காரர்கள் அதற்கு நம்பிக்கைக்கு பாத்திரமுடையவர்களாக இருந்தாங்க. கடினமாக உழைச்சாங்க. எப்படியாகிலும் இந்த தாளந்தை பெருக்க வேண்டும் சொல்லி, எப்படியாவது இன்றைக்கு நாம் இந்த கிறிஸ்துவை அநேகருக்கு கொடுத்து அநேக ஆத்மாக்கள் சம்பாதிக்க வேண்டும் என்ற ஒரு தாகத்தோடு கூட, வைராக்கியத்தோடு கூட வேலை செய்யணுங்க. அது மாத்திரமல்ல, எஜமானுடைய சித்தம் என்னதென்று அறிந்து அந்த சித்தத்தின்படி நம்ம நடக்கும் பொழுது நிச்சயமாகவே அவர் நம்மை பார்த்து சொல்வாரு, நீ கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல உன்னை அதிகாரியாக்குவேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்கு பிரவேசி. இந்த வார்த்தைகளை கேட்கும்படியாகத்தான் நீங்களும் நானும் இன்றைக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய பரம எஜமான் வரப்போகிறார். அந்த நித்தியமான சந்தோஷத்துக்குள் நம்மை அழைக்கும்படி வருகிறார். அந்த சந்தோஷத்தில் பிரவேசிப்பதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? அவருடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாக கடினமாக உழைக்கிறவர்களாக எஜமானுடைய சித்தத்தின் செயல்களாக காணப்படுகிறோமா? காணப்படும் பொழுது மேன்மையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும். அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் தாமே நம் ஒரு தருவாராக. ஆமே. அர்ப்பணிப்பின் பாடலாக கீதம் 507, கிறிஸ்தவ கீர்த்தனை 220 பாடுவோம். என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்தேன் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. கீதம் 507, கிறிஸ்தவ கீர்த்தனை 220 பாடுவோம்.
ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த 5 தாலந்தையும் 2 தாலந்தையும் வாங்கினவர்கள் 2 மடங்காக அதை பெருக்கினார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. ஆண்டவரே, உம்முடைய நம்பிக்கைக்கு பாத்திரமுடையவர்களாய் காணப்பட்டார்கள், கடினமாக உழைத்தார்கள். அது மாத்திரமல்ல, உம்முடைய விருப்பத்தையும் ஆண்டவரே உம்முடைய சித்தத்தையும் அறிந்து செயல்பட்டார்கள். 1 தாலந்தை வாங்கினவனோ ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை அது தெரிந்தும் அதை செய்யாமல் இருந்தான், சோம்பேறியாக இருந்து விட்டான். அப்பா, உம்முடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாக அவன் காணப்படவில்லை. அவனுடைய முடிவு பரிதாபம் என்று பார்க்கிறோம். ஆனால் தங்களுடைய தாளந்துகளை பெருக்கினவர்களுக்கோ எஜமானுடைய சந்தோஷத்தில் பிரவேசிக்கும்படி அவன் பாக்கியத்தை கொடுத்தீரே, அதற்காக நன்றி. இப்பொழுதும் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற ஆண்டவர் எல்லா விதமான பொறுப்புகளிலும் நாங்கள் உண்மையோடு உத்தமத்தோடு கூட இருந்து பரம எஜமானனுக்கு நன்றியுடையவர்களாக, நம்பிக்கைக்குரியவர்களாக, விசுவாசமுடையவர்களாக நாங்கள் காணப்பட்டு உமக்காக நாங்கள் வேலை செய்யவும், உம்முடைய விருப்பத்தையும் உம்முடைய சித்தத்தையும் அறிந்து செயல்படும் தக்கதான கிருபைகளை கொடுப்பீராக. அதி சீக்கிரத்திலே இந்த உலகத்தை நியாய்ந்திருக்கும்படி வரப்போகிறீர். அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொன்னீர். அப்பா ஆண்டவரே, அந்த பலனை பெற்றுக்கொள்வதற்கு, நீர் தருகிற அந்த மேன்மையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு, நாங்கள் பாத்திரவான்களாய் காணப்படுவதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. இந்த ஆராதனை பங்கெடுத்து கொண்டு ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் கொடுக்கிறையா. ஒவ்வொருவரையும் நீ தனித்தனியாய் சந்தித்து ஆசீர்வதியும். ஒவ்வொருவரும் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசிக்கும்படி வாக்கியத்தை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கும் நாங்கள் ஜெபிக்கிறையா. என்னுடைய குடும்பங்களையும் விட கரத்தில் கொடுக்கிறோம். என்னுடைய குடும்பத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் விட கரத்தில் கொடுக்கிறோம். என்னுடைய பிள்ளைகளின் சந்ததிகளும் விட கரத்தில் கொடுக்கிறையா. நாங்கள் எல்லாரும் இங்கே ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் ஐயா, நம்பிக்கைக்குரியவர்களாக நாங்கள் காணப்பட ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறையா. நீ தந்த சின்னஞ்சிறு குழந்தைகளும் விட கரத்தில் கொடுக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. சிறு பிள்ளைகளை எடுத்து அரவணைத்தும்படி அன்பின் கரங்களுடைய பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். படிக்கின்ற பிள்ளைகளுக்கு விட விசேஷத்தை ஞானத்தை தாருமையா. யார் யார் படிப்பதில் ரொம்ப கஷ்டப்படுகிறாங்களோ அந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய பரம ஞானத்தை கொடுத்து வழிநடத்துங்கப்பா. அதே போல தகப்பனே, வேலைக்காய் காத்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளுக்காய் ஜெபிக்கிறையா. எத்தனையோ மாதங்கள் வருடங்கள் பிரயாசப்பட்டோம், அவர்கள் எதிர்பார்த்திருந்த வேலை கிடைக்காதபடி சோர்ந்து போன நிலைமை. அப்பா ஆண்டவர் மன பாரத்தோடு கூட இருக்கிறாங்க, கண்ணீரோடு கூட இருக்கிறாங்க. இந்த பிள்ளைகள் மூலமே பெற்றோர்களும் கண்ணீர் வடிக்கிறாங்கப்பா. தயவாய் இறங்கும் சுவாமி. ஒரு பிள்ளையுடைய கண்ணீரெல்லாம் எங்கள் ஆண்டவர் துடைத்தப்பா. அவர்கள் நினைப்பதற்கும் விரும்புகிறதற்கும் வேண்டி கொள்கிறதற்கும் அதிகமாய் கிரீச்சர் வல்லவனுடைய கத்த பெரிய காரியங்களை கட்டளையிடுங்க. அயல் நாடுகளில் சென்று பணி செய்ய விரும்புகிற பிள்ளைகளுக்காக, அயல் நாடுகளில் பணி செய்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறையா. அப்படி எல்லா விதமான பிரயாசங்களை கத்தர் ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க. திருமணத்திற்கு காத்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறையா. ஆண்டவரே, அதன் காலத்தை எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிற ஆண்டவர், ஒரு பிள்ளையுடைய வாழ்க்கையில் இந்த காரியத்தை நேர்த்தியாய் செய்து கொடுங்கப்பா. ஒரு குறைவில்லாதபடி நடத்துங்கப்பா. ஒருவேளை பொருளாதார பிரச்சனையினால் தடைகள் வந்து கொண்டிருந்தாலும் சரி, ஏதோ ஒரு பிரச்சனையினால ஆண்டவர் பல பேர் பலவிதமான காரியங்களை சொல்லி வேண்டுமென்றே திருமணத்தை ஆண்டவரை தடை செய்கிற அநேக பிள்ளைகள் உண்டு சுவாமி. அந்த எல்லா தடைகளையும் கர்த்தர் மாற்றி போடுவீராக. ஆண்டவரை, எந்த ஒரு குறை இருந்தால் எல்லாவற்றையும் மாற்றி உமது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு சந்தோஷமான காரியம் நடைபெற, வாழப்போற இல்லற வாழ்க்கை ஆசீர்வாதமாக அமைய உதவி செய்யுங்கப்பா. திருமணமாகியும் குழந்தை செல்வங்கள் இல்லை என்று சொல்லி கலங்குகின்ற அன்பு தம்பதிகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. அன்பு பிள்ளைகளுக்கு நீர் தயவா இறங்குங்க சுவாமி. மனம் இறங்கி அவருடைய எல்லாம் ஆண்டவர் குறைவுகளை மாற்றி உடைய பிள்ளைகளுக்கு கற்பத்திற்கனை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் உமது பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். உம்முடைய சம்பூர்ணமான கிருபையும் ஆசீர்வாதம் இந்த பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். பேறுகாலம் இருக்கிற அருமையான பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. கற்பத்திற்கனை பூரணப்படுத்தி சுகப்பிரசவத்தை ஆண்டவர் தரும்படியாய் ஜெபிக்கிறேன் ஐயா. உம்முடைய கிருபைக்குழாய் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். உடைய பலவீனங்கள்லாம் கர்த்தர் மாற்றி பலப்படுத்துங்கப்பா. மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வர பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே,
யாருமே எங்களுக்கு துணையில்லைன்னு சொல்லி கலக்கத்தோடு கூட இருக்கிற பிள்ளைகள் உண்டு சுவாமி. ஆண்டவரே, இந்த சிகிச்சை பெறுவதற்கு ஏற்ற வசதி இல்லைன்னு சொல்லி கலங்குற பிள்ளைகள் உண்டப்பா. ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் மனம் இறங்குவீராக. அவருடைய பலவீனங்கள், அவருடைய வியாதிகள், நோய்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விலகும்படியாக ஜெபிக்கிறோம். உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை கர்த்தருடைய சுகமளிக்கிற வல்லமை கடந்து வந்து அவளை பலப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. பரிபூரமான சுகத்தை ஆண்டவர் தரும்படியாக ஜெபிக்கிறோம். வயோதிப நிலைமைக்கு அருமையான பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைகளால் கைவிடப்பட்ட பிள்ளைகள் உண்டு சுவாமி, பெற்றோர்கள் உண்டு தகப்பனே. ஆண்டு பிள்ளைகள் இருந்தும் உதவியில்லாமல் இருக்கின்ற பிள்ளைகள் உண்டு சுவாமி. அநேக பெற்றோர்கள் ஆண்டவரே, எனக்கு இருக்கின்ற பலவீனங்களிலே மருத்துவரை பார்ப்பதற்கு கூட என்னுடைய பிள்ளைகளை அழைத்து கொண்டு செல்லவில்லை சொல்லி கலக்கத்தோடு வேதனையோடு ஆண்டவரே கண்ணீரோடு கூட இருக்கிற பிள்ளைகள் உண்டப்பா. உம்முடைய பிள்ளைகளுக்கு இரக்கம் செய்வீராக. முதிர் வயதிலும் என்னை கைவிடாதிருப்பீராக என்று சங்கீதக்காரன் நோக்கி மன்றாடினானே சுவாமி. இந்த முதிர் வயதில் இருக்கின்ற அருமையான தாய் தகப்பன்மாருக்கு ஜெபிக்கிறோம். அவர்களை ஒரு விசை நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக. அவருடைய பலவீனங்களை கர்த்தர் மாற்றுங்கப்பா. நல்ல சுகத்தை, பலத்தை, தீர்க்காயுசும் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கடைசி மட்டும் கர்த்தருடைய பலனவளை தாங்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறையா. ஒரு குறைவில்லாதபடி நடத்துங்கப்பா. உங்க பிரசன்னம் அவங்க கூட இருக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். அவள் எந்த இடத்துல இருந்தாலும் கர்த்தருடைய கிருபை தாங்கட்டையா. ஒருவேளை படுக்கையில பலவீனமாய் இருந்தாலும் ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய பலனவளை தாங்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறையா. ஒவ்வொருடைய கண்ணீரையும் கர்த்தர் துடைத்து அவர்களை ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். பல வகையான பிரச்சனைகளுக்கு மத்தியில் கடந்து செல்கின்ற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். அநேக பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே பிரிவினை நிமித்தமாய் வேதனையோடு கூட இருந்திருக்கிறீங்க. ஆண்டவரை பிரிந்திருக்கிற குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அந்த குடும்பங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் ஒன்று சேரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எவ்வளவோ பிரயாசப்பட்டு பெற்றோர் பிரயாசப்பட்டோம் ஆண்டவரே, இந்த குடும்பங்கள் ஒன்று சேரவில்லைப்பா. ஏதோ ஒரு பிரச்சனை ஐயா, அது எதுவாக இருந்தாலும் தேவன் இணைத்ததை மனுஷனு பிரிக்காதிருக்க சொல்லப்பட்டிருக்கிறப்பா. இந்த பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தில் மாறும்படியை ஜெபிக்கிறோம். இந்த குடும்பங்களில் ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி, சமாதானம் உண்டாகட்டும் ஐயா. இந்த பெற்றோருடைய கண்ணீரெல்லாம் கர்த்தர் துடைக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இன்னுமாக ரட்சிக்கப்படாத கணவன் மூலம், மனைவி மூலமாக, பிள்ளைகள் மூலமாக ஆண்டவரே இந்த குடும்பத்தில் வடிக்கிற எல்லா கண்ணீரை அறிந்திருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, தகாத காரியத்து நிமித்தம், பாவத்திற்கு சிறைப்பட்டது நிமித்தமாக எவ்வளவு அவமானங்கள், நிந்தனைகளுக்கு மத்தியில் இந்த பிள்ளைகள் கடந்து சென்று கொண்டிருக்கிறாங்க. எல்லாவற்றையும் விடுதலையாக்குவீராக சுவாமி. இன்னும் பாவ பழக்க வழக்கு அடிமைப்பட்டுக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொருவரை கர்த்தர் விடுதலையாக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். விடுதலையாக்கும்படி ஜெபிக்கிறோம் சுவாமி. இனி என்னென்ன தேவைகளுக்காக உமது பிள்ளைகள் கண்ணீரோடு கொண்டு சமூகத்தில் மன்றாடி கொண்டிருக்கிறார்களோ, பூமியில் 2 பேர் 3 பேர் ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற பிதாவில் அது உண்டாகும் என்று சொன்னீரே. இப்பொழுது நாங்கள் இணைந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இது உமது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உண்டாகட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க. இன்னுமாக ஆண்டவர் தங்களுடைய கைகளின் பிரயாசத்தில் ஆசீர்வாதம் இல்லை என்று சொல்லுங்க கலங்குற பிள்ளைகள் நாங்கள் ஜெபிக்கிறையா. அவருடைய கலக்கத்தெல்லாம் மாற்றி போடுங்க. கையிலும் பிரயாசத்தில் விசேஷத்தை ஆசீர்வாதங்களை தாருங்க ஐயா. தொழிலில் இருக்கிற நஷ்டங்கள் மாறட்டும் ஐயா, மாறட்டும் ஐயா. கடன் பிரச்சனைகள் மாறட்டும் ஐயா. இந்த பிள்ளைகள் விரும்புகிற காரியங்கள் கைகூடி வர பண்ணுவீராக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி, சந்ததிகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏழைகள், எளியவர்கள், திக்கற்றவர்கள், அனாதைகள், விதவைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. இந்த ஊழியத்துக்காய் பல வகையில் உதவி செய்கிற பிள்ளைகளுக்காக, ஜெபத்தில் தாங்குகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவர் காணிக்கைகள் மூலம் சிறு சிறு காணிக்கைகள் தாங்குகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. விசேஷமாக இந்த ஆராதனை வேளை ஒளிப்பதிவு செய்வதற்கு உதவி செய்த கோயம்புத்தூரை சார்ந்த அருமையான அம்மாவுக்காக, இடான அம்மாவுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. அருமையான ஒரு மகளை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. இந்த வயோதிப காலத்திலும் கர்த்தருடைய கிருபை அவரை தாங்கி பலப்படுத்தி வர தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவருக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் தீர்க்க ஆயுசு நீங்க கொடுத்து பிள்ளைகளெல்லாம் கண்டு உமக்கு நன்றி செலுத்தும் பாக்கியத்தை கொடுத்து கர்த்தாவே நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். அவருடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொருவரையும் ஆண்டவரை நீங்க ஆசீர்வதிக்கப்பா. கிருபையும் சமாதானம் இந்த குடும்பத்தில் பெருகும்படி அங்கே ஜெபிக்கிறோம். தனக்கு அன்பான மகனை இழந்து ஆண்டவர் வேதனையோடு கொடுக்க அருமையான மகளுக்கு எல்லா ஆறுதலையும் சமாதானத்தையும் எங்கள் ஆண்டவர் கொடுத்து நீர் வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மகிமையின் வாழ்விலே நாங்கள் சந்திப்போம் நம்பிக்கை அருமையான உடைய மகளுக்கு இன்னும் அதிகமாய் கொடுத்து பலப்படுத்துங்க. அந்த நம்பிக்கையில் பலப்படுத்த ஆசீர்வதிங்கப்பா. உங்களுடைய கிருபையினாலும் சமாதானத்திலும் அருமையான அம்மா நிறைத்து கர்த்தர் வழிநடத்துவீராக. நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டி கொள்வதற்கு அதிகமாய் கிரீச்சிற பலவின்படி கர்த்தர் பெரிய காரியங்களை கட்டிடுங்க. ஆசீர்வதியும் உடைய நாமத்தை மையப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம்
பிதாவே. உங்கள் பாவங்கள் நிமித்தம் முழு இருதயத்தோடு உண்மையாய் மனசாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமாயிருந்து இனி தேவனுடைய கற்பனைகளை கைக்கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாக அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானத்திற்கு நீங்கள் விசுவாசத்தோடு சேர்ந்து உங்களுக்கு ஆறுதல் உண்டாக இந்த பரிசுத்த சாக்கிரமத்தை வாங்கிக் கொள்ளுங்கள். அதற்காக பணிவாய் முழங்கால் படியிட்டு சர்வ வல்லமை உள்ள தேவனை நோக்கி உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுங்கள். சர்வ வல்லமுள்ள தேவனே, சர்வ வல்லமுள்ள தேவனே, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, சகலத்தையும் சிருஷ்டித்தவரே, சகல மனிதருக்கு நியாயாதிபதியே, தேவநீதியுள்ள எங்கள் மேல் வரத்தக்கதாக நாங்கள் அடிக்கடி நினைவினாலும் வார்த்தையினாலும் கிரியையினாலும் உம்முடைய திவ்ய மகத்துவத்துக்கு விரோதமாய் அலங்கரித்து செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அறிக்கையிட்டு புலம்புகிறோம். இந்த குற்றங்களை குறித்து நாங்கள் உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு முழு மனதோடு துக்கப்படுகிறோம். அவைகளை நினைத்து வேதனைப்படுகிறோம். அவைகளால் சுமக்கப்படாத பாரம் எங்களுக்கு இறங்கும். மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, எங்களுக்கு இறங்கும். நாங்கள் செய்த யாவையும் குமாரனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு மன்னியும். இந்த நாமத்திற்கு கனமும் மகிமையும் உண்டாக நாங்கள் புதிதாக்கப்பட்டவர்களாய் இனி எப்பொழுதும் ஊழியம் செய்து உமக்கு பிரியமாய் நடந்து வரும்படி எங்கள் இயேசு கிறிஸ்து மூலமாய் கட்டளையிட்டருளும். ஆமென். உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தமது மனம் திரும்புகிற யாவருக்கும் பாவம் மன்னிப்பு அருளச் செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாக வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார் நம்முடைய பரம பிதாவாகிய சர்வவல்லமை தேவன் நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளின் விடுதலையாக்கி சகல நன்மையிலும் உறுதிப்படுத்தி நிறுத்தி நித்திய ஜீவகரையில் சேர்ப்பாராக. நம்மிடத்தில் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவருக்கும் நமது இரட்சகராகிய கிறிஸ்து திருவுளம் பற்றுகிற ஆறுதலான வார்த்தைகளை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பரிசுத்த பவுல் சொல்லியிருக்கிறதை கேளுங்கள். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. பரிசுத்த யோவான் சொல்லியிருக்கிறதை கேளுங்கள். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. உங்களை உயர்த்துங்கள். நம்முடைய கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கடவோம். கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமை உள்ள நித்திய தேவனே, நாங்கள் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் தேவருக்கு தோத்திரம் செலுத்துகிறது எங்களுக்கு விசேஷித்த கடமையுமாயிருக்கிறது. ஆதலா தூதரோடும் பிரதான தூதரோடும் பரம சபை அனைத்தோடும் நாங்களும் முது மகிமுள்ள நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்தி
இரக்கமுள்ள பிதாவே, எங்கள் சுயநீதியை நம்பி நாங்கள் உம்முடைய பந்தியில் சேர துணியாமல் தேவனுடைய அளவற்ற இரக்கத்தையே நம்பி சேருகிறோம். உம்முடைய மேசையின் கீழ் விழும் துணிக்கைகளையும் பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பாத்திரல்ல. ஆனாலும் தேவரீர் எப்பொழுதும் இரக்கம் செய்கிற இரட்சணமுடைய மாறாத ஆண்டவராய் இருக்கிறீர். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, முதன்மையான குமாரனாகி இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தால் எங்கள் பாவமுள்ள சரீரம் சுத்தமாகி அவருடைய விலை உயர்ந்த இரத்தத்தால் எங்கள் ஆத்துமா கழுவப்படுவதற்கும் எப்பொழுது நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் வாசமாயிருப்பதற்கு ஏற்ற விதமாய் அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்தருளும். சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் பரமபிதாவே, தேவரீர் எங்களுக்கு உருக்கமாக இறங்கி உம்முடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரணமடைந்து எங்களை மீட்டுக் கொள்ளும்படியவரை தந்தனரே. அவர் சிலுவையிலே ஒரே தினம் தம்மை ஏகபலியாக ஒப்புக் கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் புறணும் போதுமான பலியையும் காணிக்கையும் பரிகாரத்தை செலுத்தும் அல்லாமல் தமது அருமையான மரணத்தை என்றைக்கு நினைப்பூட்டு ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வருமளவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது சுவிசேஷத்தில் கட்டளையிட்டிருக்கிறாரே. இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் ஜபத்தை கேட்டருளி உமது குமாரனும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து கட்டளையிட்ட பரிசுத்த நியமத்தின்படி நாங்களுடைய பாடுகளையும் மரணத்தை நினைவு கூர்ந்து உமது சிருஷ்டி பதார்த்தங்களாகிய இந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் பெற்றுக்கொள்ளும் பொழுது அவருடைய பரிசுத்தமுள்ள சரீரத்திற்கும் இரத்தத்திற்கும் பங்கு உழலாகும்படி கிருபை செய்ய வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையாய் வேண்டிக் கொள்கிறோம். இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீசர்களுக்கு கொடுத்து, எல்லாரும் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காய் கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவுகூரும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படி ராபோஜன பண்ணின பின்பு பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்களார் இதில் பானம் பண்ணுங்கள், இது பாவம் மன்னிப்பு உண்டாம் உங்களுக்காக அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தம், இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். Yeah.
ஜெபம் பண்ண கடவோம். பரமண்டலங்கள் இருக்கிற பரமபிதாவாகிய கர்த்தாவே, முது அடியாராகி நாங்கள் இப்பொழுது செலுத்திருக்கிற துதி தோத்திர பலிகளை இரக்கமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தயவுள்ள பிதாவாகி உம்மை முழு மனதோடு வேண்டிக் கொள்கிறோம். உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணியத்தினாலும் மரணத்தினாலும் அவர் திருரத்தத்தை பற்றி விசுவாசத்தின் மூலமாக நாங்களும் மற்றுமுள்ள உம்முடைய சபை அனைத்தும் பாவ மன்னிப்பையும் அவர் பாடுகளினால் உண்டான மற்ற எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளும்படி தேவருக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று தாழ்மையாய் பிரார்த்திக்கிறோம். கர்த்தாவே, சரீரமும் ஆத்துவமாகி எங்களை முழுவதும் தேவருக்கு புத்தியும் பரிசுத்தமும் ஜீவனும் உள்ள பலியாக ஒப்பு கொடுக்கிறோம். இப்பொழுது பரிசுத்த நற்கரையில் பங்கு பெற்றிருக்கின்ற எங்கள் எல்லாரையும் தேவருமது கிருபையினாலும் பரம ஆசீர்வாதத்தினாலும் நிரப்பிட வேண்டும் என்று பணிவாய் வேண்டிக் கொள்கிறோம். அநேக விதமாக இருக்கிற எங்கள் பாவங்களினாலே தேவருக்கு எந்த பலியும் செலுத்துவதற்கு நாங்கள் அபாத்திராக இருந்தபொழுதிலும் எங்கள் அபாத்திரத்தை தேவருக்கு கவனியாமல் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்கள் குற்றங்களை மன்னித்து எங்கள் கடமையின்படி நாங்கள் செலுத்திருக்கிற பணிவிடை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். அவரோடு பரிசுத்த ஆவியோடு ஐக்கியமாயிருக்கிற தேவருக்கு அவர் மூலமாய் சகல கனமும் மகிமையும் என்றென்றைக்கு உண்டாவதாக. உன்னத தேவனுக்கு
ஜெபம் பண்ண கிடவோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, இன்று நாங்கள் காதால் கேட்ட வாக்கிலும் மலர்ந்ததாய் போகாமல் உம்முடைய நாமத்திற்கு கனவும் புகழும் உண்டாவதற்கு ஏதுவாகிய நன்னடக்கை ஆகிய கனிகளை கொடுக்க முடியும். உம்முடைய கிருபையினால் இந்த வாக்கியங்களை எங்கள் இதயத்தில் பயிற்சிட வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புங்களை ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதித்து காக்கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களுக்கு பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபை இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களுக்கு பிரசன்னமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் சமாதானம், சந்தோஷம், நீடிய சுக வாழ்வு கட்டளையிட கடவர். நிறைவு கீதமாக கீதம் 37 பாமாலை 26 பாடுவோம். நல் மீட்பரே என் நேரத்தில் வந்த ஆசீர்வாதம் கூறுமேன். கீதம் 37 பாமாலை 26 பாடுவோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த மகிமையான ஆராதனைக்காக நன்றி செலுத்துகின்றோம். பரலோகத்தின் தெய்வம் மத்தியிலே எழுந்தருளி உம்முடைய பிரசன்னத்தால் நிறைத்து உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் ஆசீர்வதித்தீரே, அதற்காக கோடா கோடி ஸ்தோத்திரம் அப்பா. என்னென்ன தேவைகளோடு எதிர்பார்ப்புகளோடு என் ஆண்டோடைய சமூகத்தில் வந்திருந்தார்களோ ஒன்று கூட குறைவில்லாமல் எல்லாவற்றையும் நிறைவாக நீர் உமது பிள்ளைகளை ஆசீர்வதித்திருக்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து நீரே உமது பிள்ளையுடைய கரங்களை பிடித்து நடத்துவீராக. ஆசீர்வாதமான பாதைகளை உமது பிள்ளைகளை சுதந்திரித்துக் கொள்ளும் என்ற கிருபைகளை கொடுப்பீராக. ஆசீர்வதியும் நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் தூய பிதாவே. கர்த்தங்களோடு இருப்பாராக.
தேவ சமாதானத்தோடே சென்று வாருங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.